அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்லாம் விபூதி வச்சுட்டு போகணும், ருத்ராட்ச கொட்டை அணிஞ்சிட்டு போகணுன்றாரு. ஏங்க, முதல்ல குழந்தைங்க படிக்கிறதுக்கு நிதி குடுக்கல நீங்க. ரைட் டு எஜுகேஷன் சொல்லி ஒரு ஸ்கீமு. அந்த ஸ்கீமுக்கு குழந்தைங்களுக்கு பணம் கட்டணும். அந்த பணத்த குடுக்க துப்பு இல்ல. அவங்க ருத்ராட்ச கொட்டை போட்டு போனா என்ன? விபூதி வச்சுட்டு போனா உங்களுக்கு என்ன? ம். யோசிச்சு பாருங்க. எதுக்கு எத பேசுறாங்கன்னு பாருங்க. சரி, ஓகே. இப்ப இந்த முருகன் மாநாடு நடத்தின 2 பேத்துக்குமே நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். முருகனோட எந்த கொள்கையை நீங்க இப்ப எடுத்து நீங்க மாநாட்டுல பேசிட்டீங்க? சொல்லுங்க. முருகன் வந்து ஒரு கலப்பு திருமணம் செஞ்சவரு. அது உங்களுக்கே தெரியும். அவர் வந்து ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு. அது என்ன சமூகம்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த மாரி முருகனை போல நாங்களும் வந்து கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லுவீங்களா? 2 பேத்தையுமே கேட்கிறேன். திமுகவையும் கேட்கிறேன், பாஜகவையும் கேட்கிறேன். அதாவது அரசியலுக்காக வந்து ஆன்மீகத்தை ஏன் நீங்க கொச்சைப்படுத்துறீங்க? யோசிச்சு பாருங்க. ஆன்மீகத்தையும் அரசியலையும் கொச்சைப்படுத்துவதே நீங்க தான்.